இந்த பதிவில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இது கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு. இதுக்கு ஒரு 5 இன்ஸ்டியூட்டுகள் இதனுடைய மற்ற நகரங்களில் இருக்குது. கல்கத்தா தவிர மற்ற 4 நகரங்களில் இருக்குது. அதில் ஒன்று சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஸோ இது மொத்தமே 5 தான். இதில் என்ன ஒன்றுன்னா, இங்கே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ரெண்டும் தான் பிரதானமாக சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உருவம் பெற்று டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸு, ஏஐ என்னெல்லாமோ அதில் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி கோர்ஸஸும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பிசேட், எம்சேட்டு, பிமேக்ஸ், எம்ஏக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் உண்டு. ஐஎஸ்ஐ அட்மிஷன் என்ட்ரன்ஸ் உண்டு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மற்ற என்ட்ரன்ஸ்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம சாதாரண அந்த ரெகுலராக நடக்கக்கூடியதை பற்றி பார்க்காம பிஎஸ்டிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இதை கோர்ஸை பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணுவோம். அந்த என்ட்ரன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் லகுவானது. இதுக்கும் என்ட்ரன்ஸ் உண்டு. இது இப்போ அப்ளிகேஷன் இந்த வருஷத்துக்கு 2025க்கு இப்போ வந்து லைவில் இருக்குது. தேவைப்படுறவங்க எப்போ வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட முடியும். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா +2 ஹையர் செகண்டரி தான். 2024-25 2024 முடித்தவங்களும் 25 முடித்தவங்களும் வந்துக்கலாம். அதுக்கு மெயினாக சப்ஜெக்ட் என்ன இருக்கணும்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், இல்லை அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். 75% மார்க்கு +2ல் எடுத்துருக்கணும். இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜேஇ மெயின் 2025 மூலமாகவும், ஜேஇ மெயின் 2024 அப்பியர் ஆகி அந்த மார்க் மூலமாகவும் எடுப்பாங்க. கியூட் எக்ஸாம் 2024-25 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எழுதியிருந்தால் அது மூலமாகவும் நீங்கள் போகலாம். இது ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் 1 லட்ச ரூபா வரும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து கொல்கத்தா, டெல்லி, பெங்களூர் அந்த 3 சிட்டியில் மட்டும் இருக்குது. இந்த படிப்பில் இன்னொரு விஷயம் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இது 4 வருஷம் படிப்பு. சப்போஸ் ஒருத்தர் 3 வருஷத்தில் வெளியே போயிட்டு எம்சேட் படிக்கலாம். பிசேட், எம்சேட்டுன்னு சொன்னோம்ல, அதில் எம்சேட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லை இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஸ்டாட்டிக், அதாவது எம்எஸ்சி மாதிரி எம்சேட்டு டேட்டா சயின்ஸு அப்படிங்கிற கோர்ஸையும் இது படிக்கலாம். 4 வருஷம் சேர்ந்தாப்பில் முடிச்சாச்சுன்னா, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிக்கல் டேட்டா சயின்ஸ் ஹானர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சியூஇடி, அதை கியூட் எக்ஸாம் உடைய இந்த எக்ஸாம்லாம் நம்ம எழுதுனா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், மேக்ஸும் இங்கிலீஷும் எழுதியிருந்தால் அதில் நல்ல மார்க் எடுத்தால், ஸோ அந்த மேக்ஸை மட்டும் எழுதியிருந்தால் நீங்கள் ஏதாவது நிறைய காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போக முடியும். மேத்தமெட்டிக்கல் சைடில் உள்ள பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப்புக்கு போக முடியும். இப்போ ஐஎஸ்ஐலையும் பிஎஸ்டிஎஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. அதனால் ஒரு எக்ஸாம் எழுதி பல்வேறு பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதில் இந்த பிஎஸ்டிஎஸ் படித்தாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மற்ற நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க, சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கிறாங்கன்னா, அங்கே வந்து நிறைய காலேஜஸில், அதுலேயும் குறிப்பாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அதை நடத்துறதுக்கான போதிய ஃபேக்கல்ட்டிஸ், வாத்தியார்கள் இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க இது மட்டும்தான், இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஏற்கனவே இருக்காங்க. பல வருஷங்களாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு இன்ஸ்டியூஷன். அதனால் இவங்கள்ட்ட ஆள் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் வருங்காலம் நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பல லட்சங்கள்லையும் சில கோடிகள்லையும் சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இதுக்கு இருக்குது. இதில் படிச்சிங்கன்னா 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதனுடைய சிவிடியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த பதிவின் மூலமாக பிஎஸ்டிஎஸ்க்கு சேர்றதுக்கு என்ன வழி, அடுத்தால பிஎஸ்டிஎஸ் சேர்ந்தால் என்ன பிரயோஜனம், அதுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் ஓரளவு இதை கவர் பண்ணியிருக்கேன். இதை ஏதாவது டவுட் இருக்குன்னா என் நம்பருக்கு கூப்பிட்டு என்கிட்ட தொடர்பு கொண்டு கேளுங்க, இல்லை கீழே சாட்டில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.